இது பார்க்குறதுக்கு அப்படியே வந்து தத்ரூபமாக வந்து இருக்கா. இந்த சீன்ஸ்லாம் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாது. அதுவும் இந்த பேர் அண்ட் காம்பினேஷன், இவங்களோட லவ், பர்டிகுலர்லி இந்த சீன் யாராலையுமே வந்து மறக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம் தான் டைட்டானிக். அந்த பிரம்மாண்டத்தை நம்ம மதுரையில் இப்படி நமக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. என்னடா அது நிஜமாக சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு சந்தேகமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம எல்லாரும் இந்த டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் காமிச்ச சீன் எல்லாமே அங்கே இருக்கா, தத்ரூபமாக இருக்கா, இல்லை சும்மா ஆர்டிஃபிஷியலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் கப்பலே வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களாம். ஸோ நிஜமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளும் உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சிச்சு, தத்ரூபமாக ஒரு கப்பலுக்குள்ளே போனோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ எங்கே எடுத்தேன் அப்படின்ற டீட்டெயில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த செட்டு எங்கே இருக்கும், எத்தனை நாள் வரைக்கும் இருக்குன்ற டீட்டெயில் சொல்கிறேன். எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு, இந்த டைமிங் வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு லீவ் டைமிங் தான். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டு வரலாங்க. இது எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை ஐயர் பங்களா இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த டைட்டானிக் செட்டு வந்து போட்டிருக்காங்கங்க. நிஜமாலே இது வந்துட்டு அப்படியே கப்பலை வந்துட்டு ரெக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் மூவியில் இருக்கிற கேரக்டர்ஸு. ஸோ நம்ம அப்படியே டைட்டானிக் கப்பலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த லைட்டுங்க, அவங்க போட்டிருக்க செட்டு இங்கே பாருங்களேன். ஒரு அந்த கப்பலுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சோ அந்த ஆர்ட் ஒர்க்லாம் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். இதை நான் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். பிகாஸ் ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியாதுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலுக்குள்ளே இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு ஒரு கேரக்டரையும் ஐயோ சூப்பராக வச்சுருக்காங்க. ஜாக்குங்க எப்படி இருக்கார் பாருங்க. இப்போ கூட ரோஸுங்க, வாவ், இந்த வில்லனை தாங்க ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன். இங்கே பாருங்களேன், நம்ம அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ இது ஜஸ்ட்டு என்ட்ரன்ஸ் தாங்க. இப்போ தான் நம்ம கப்பலுக்குள்ளேயே வந்துட்ருக்கோம். ஸோ இவரெல்லாம் தெரியுதா? கண்டிப்பாக இந்த படத்தை 2024 கூட பார்த்துட்ருக்கவங்க இருப்பீங்க. அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு லைக்கோ இல்லாட்டி கமெண்டில் கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அந்த கப்பலுக்குள்ளே வரப்போகிறோம். ஜாக் இந்த இடத்துல வந்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன சீன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு. ஸோ மேலெல்லாம் வந்து பாருங்களேன், அந்த தூண் கூட அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வாவ், அப்படியே படிக்கட்டில் அப்படியே வாங்க இறங்கி போகலாம். கப்பலுக்குள்ளே போகலாம். தண்ணி மட்டும்தாங்க இன்னும் வரல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணியும் கூட விடுவோம் அப்படின்னு கூட இந்த செட்டில் இருக்கவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல். ஸோ நாங்கள் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock 4:30 அந்த டைமிங் தான் வந்தோம். அந்த டைமிங்கில் வரும்போது யாருமே இல்லை. ஒரு 50 பேர் அவ்வளோதான் இருந்திருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்கங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ க்ரௌடு வந்துட்டு இருக்குது அப்படின்னு. நாங்கள் வெளியில் வரும்போதுலாங்க ஏதோ சித்திரை திருவிழா கூட்டம் மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வெளியில் போகிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்ட் 2 வீடியோலையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட்டானிக் அந்த நிச்சயதார்த்தம்லாம் வந்து நடக்கும்லங்க, அந்த டைனிங்லாம் நடக்கும்ல. ஸோ அந்த இடங்க இது எக்ஸாக்டாக. ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதா இந்த கேரக்டர்லாம் யார் யார் என்னென்னு? இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்டோபர் 13 வரைக்கும் இருக்குமாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் தான் இருக்கும். யாரெல்லாம் மதுரையில் இருக்கீங்களோ, சப்போஸ் நீங்கள் மதுரை வந்திருந்தீங்கன்னா கூட நம்ம மதுரை ஐயர் பங்களா இருக்கு இல்லைங்களா. ஸோ நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அங்கே பெரிய ரவுண்ட் ஆன மாதிரி இருக்குது. அந்த ஃபுல் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டானிக் கப்பலை வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங்னு செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், ஜாக்கை
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஜாக் வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த பர்டிகுலர் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கும் சரி நம்மளுடைய ரோஸும் சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ்லாம் வந்து போடுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யுனிக்கான ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இது இந்த டைமில் தான் அந்த மீட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும், அந்த டான்ஸு அந்த மாதிரி இது. ஸோ தெரியுதா இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு? அப்படியே ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்த்தீங்களாங்க. இந்த டைம்லலாம் நான் வந்து கண்டிப்பாக போய் அந்த படத்தை இன்றைக்கே பார்த்துருவேன். ஆனால் ஒரு லவ் ஸ்டோரிங்க இது. இந்த ஸ்டோரி யாராலையுமே வந்து மறக்க முடியாது. எல்லாரோட லைஃப்லேயுமே வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை வந்து இந்த மாதிரி ஒரு மூவி வந்து கொடுத்துருக்கு. அதுவும் ஒரு ஃபாரின் மூவி, எல்லாரோட மனசுலேயுமே ஆழமான பதிஞ்ச மூவி. இப்போ உள்ளவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியலங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த கப்பலுக்கு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் பார்த்துருவீங்க, இன்றைக்கி கூட பார்த்துருவீங்க. ஜாக் பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸில் செம்ம லுக்காக இருக்கார். அப்படியே ஒரு இதுவும் தத்ரூபமாக இருக்குங்க. நீங்கள் உள்ளே எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாங்க. ஸோ 4 o'clock இருந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். ஸோ இந்த சீன்லாம் ஞாபகம் இருக்காங்க. ஐயோ, இதெல்லாம் வந்துட்டு மறக்க முடியாத சீன்ஸ். வேறு லெவல் லவ் ஸ்டோரிங்க. ஒரு கேரக்டரும் அதுவும் இந்த கப்பலுக்குள்ளே அப்படி தத்ரூபமாக வச்சுருக்காங்கங்க. இது வந்து ஒரு ஹாலு, ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருந்த ஒரு ஹாலு, இது வந்துட்டு உள்ளே வரும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்களா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. அவங்க போட்டிருந்தாங்கல்லங்க அந்த நெக்லஸ்ஸு, லாஸ்ட்டில் வந்து அந்த ஹீரோயின் வந்து பாட்டியாக வந்து மாறுவாங்கள்ல, அப்போ வரைக்கும் அந்த நெக்லஸ் வச்சுருப்பாங்கள, அது கூட இவங்க வந்து ஷோகேஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜாக் இந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அப்படியே ஜாக்கே நிஜமாலே நிற்கிற மாதிரி இருக்காங்க. சாரி, ரோஸே நிஜமாலே நிற்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா இவங்களோட அழகில் நானே என் பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும். படம் பார்த்தவங்களுக்கும் அது இப்போ போய் அந்த டைட்டானிக் கப்பலில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஏன் இவ்வளோ ஹைப்பில் நம்ம வந்து சொல்கிறோன்னு. நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்காதவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலோட செகண்ட் பார்ட்டுக்கு அப்படியே மூவ் ஆகி வந்துட்டோம். ஃபஸ்ட் பார்ட் வந்து அது அந்த கப்பல்லேருந்து இந்த சைடு வந்து வந்திருக்கோம். இது வந்துட்டு அந்த பாட்டி, அந்த ஹீரோயின் வந்துட்டு வயசானதுக்கப்புறம் இருக்கிற லுக்கு வந்துட்டு இதுதாங்க. ஐயோ, இந்த பாட்டியை பாருங்கள், அப்படியே தத்துரமாக அந்த பாட்டி நிஜமாலே முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது. இதை வேற நான் தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ என் பக்கத்தில் இருந்தவங்களாம் வேற சிரிச்சிட்டு இருந்தாங்கங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு எப்படி வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல. நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இப்போ தான் வந்து டைம் கிடச்சிச்சு. நிறையா பேர் ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. நான் நெக்லஸ் சொன்னேன்லங்க, அந்த டைட்டானிக்கில் இருக்க அந்த வைர நெக்லஸ்ஸு. ஸோ இது மாதிரி தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நாளாக இந்த எக்ஸிபிஷன் வந்து நம்ம மதுரையில் இருக்க போல். ஸோ இன்றைக்கி தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிச்சுங்க. ஐயோ, இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் எப்படி இருக்காங்கன்னு. நிஜமாலே ஏதோ ஒரு நம்ம கப்பலுக்குள்ளே நான் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. இந்த மாதிரி சான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. அகெயின் இந்த மாதிரி ஒரு செட் போடுவாங்களா மாட்டாங்களா? இது செட்டெல்லாம் கிடையாது, நிஜமாலே இது கப்பல் தான். ஒன்று அப்படியே பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்கங்க. இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு அதை வந்து சொல்ல முடியாது. அந்த படம் எடுக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். இந்த ஒரு ஆர்ட் ஒர்க்கு அவங்க வந்து பண்ணி அந்த செட் வந்து போட்டு, ஐயோ வாவ், அது இவ்வளோ மந்த்ஸாக வந்து நம்ம மதுரையில் மெயின்டைன் வேறு பண்ணிகிட்ருக்காங்கங்க. ஸோ நம்ம மதுரை மக்களுமே சூப்பர் சப்போர்ட் கொடுக்குறதா உள்ளே வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் டஸ்ட்டெல்லாம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. உள்ளே யாருமே டஸ்ட்டு போடுறது இல்லைன்னு சொன்னாங்க. வந்துருச்சு அந்த இடம் வந்து வந்துருச்சுங்க. ஸோ ஜாக் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவார், ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே வந்துட்டு அந்த பெயிண்டிங் அந்த ஹால் இது. ஸோ அப்படியே போட்டிருக்காங்கங்க. இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த செட்டில். ஸோ இந்த இருக்கார் பார்த்தீங்களா, தலைவர் பெயிண்ட்டு பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். ஸோ அந்த பிக்சர் கூட இந்த இடத்துல தான் நிறையா பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒன்றும் பார்த்திங்கன்னா இதில் பிரமிப்பாக இருந்துச்சு.
ஸோ நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ஒரு அக்கா எடுப்பா நான் எந்திரிச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதாங்க நம்ம மதுரை. உடனே சொன்னாங்க அந்த ஐயோ நான் எந்திரிச்சுக்கிறேன், நீ எடுத்துக்கோப்பா அதுக்கப்புறம் நான் உட்காடுறேன் அப்படி சொன்னாங்கங்க. ஸோ நான் அந்த அக்காமே சொன்னேன், அக்கா பரவாயில்ல நீங்கள் உட்காருங்க, நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வாவ், செம்ம பியூட்டிஃபுல்லுங்க. இந்த இடம்லாம் அப்படியே உண்மை மாதிரியே இருக்குது. இதில் எந்த ஒரு இதை நம்ம வந்து இதில் வந்து அட்டையில் செஞ்சுருக்காங்களா இல்லை எதுவும் எந்த இதில் செஞ்சுருக்காங்கன்னே நமக்கு வந்து தெரில. ஒரு பிக்சரும் ஒரு இடமும் தத்ரூபமாக வந்துட்டு இருக்குங்க. நான் நிஜமாலே வந்து சொல்கிறேன், இதை நான் வந்து ஹைப்புக்கு சொல்கிறதாவோ இல்லைனா வந்துட்டு இல்லை நல்லாவே இல்லை சிஸ்டர் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம மூவி பார்த்த எல்லாருக்குமே வந்து தெரியும், இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு வந்து தெரியும். டக்குன்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் இந்நேரம் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்லேயுமே நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா. அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம செக்யூரிட்டிலாம் வந்து இருக்காங்கங்க. நமக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையுமே செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டி கேமராஸ் வந்துட்டு இருக்குது. ஃபேன் வந்து போட்டிருக்காங்க. அந்த புழுக்கமாக இருக்கிறது இல்லை காற்றே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பர் க்ளீனாக நீட்டாக வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டால்ஸ் வந்து இருக்குங்க. ஃபுட் ஸ்டால்ஸ் வந்துட்டு இருக்குது. வீட்டு உபயோக பொருட்கள் வந்து இருக்குது. ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் இருக்குது. 10 rupees 15 rupees ஷாப் வந்து இருக்குது. 20 rupees வந்துட்டு மளிகை பொருட்கள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ராட்னம் வந்துட்டு இருக்குது. சர்க்கஸ் இருக்குது. நிறைய ஐட்டங்கள் இருக்குது. சர்க்கஸ்னால் நான் மீன் பண்ணுறது அந்த ராட்னம் தான். டிஃப்ரெண்ட்டான ராட்னங்கள் ஃபுல்லாமே அவங்கக்கிட்ட வந்து இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே என்னென்ன நடந்துச்சு, ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற பிக்சர் கொண்டு வச்சுருக்காங்க. இது தாங்க அல்டிமேட்டே. வாவ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கோ அது ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ தெரியுதா இதெல்லாம்னு. அதுவும் இந்த இடம் முக்கியமாக பர்டிகுலராக இப்போ பாருங்களேன், இதுதான் அந்த கப்பலோடைய ஃபுல்லாக அப்படியே ஒரு மினியேச்சர் ரூபத்தில் வந்து வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள். ஸோ இதெல்லாம் தெரியுதா, ஆப்ரேட் பண்ணுவோம்ல அந்த இடம். இது வந்துட்டு அந்த மினியேச்சர், நம்ம கப்பலோட மினியேச்சர் ஜாக்கருமே இங்கே வந்து வச்சுருக்காங்கங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்மளுடைய ஜாக்கும் ரோஸும் வந்து நிற்கிறாங்க. உண்மையிலுமே அப்படியே அந்த படத்தில் வந்து நிற்கிற மாதிரியே வந்துட்டு இருக்குது. அதில் எந்த ஒரு ஹைப்பும் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தோணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக்கும் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். பார்ட் 2 வீடியோ வந்துட்டு நீங்கள் எப்படியாச்சும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ நான் நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்து போட்டுறேன். பார்ட் 2 வீடியோவில் வேறு லெவலுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்காங்க பார்த்திங்களா, தலைவர் அண்ட் தலைவி, ஜாக் அண்ட் ரோஸ். வாவ், செம்மையாக இருக்குங்க. அப்படியே கெத்தாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. இருங்க நான் வந்து அப்படியே போகிறேன், கிட்ட க்ளோஸ்அப்பில் போகிறேன். இந்த இடத்துலலாம் வந்து ஃபோட்டோ எடுக்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது விலகிட்டாங்க, எடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா பேருமே செல்ஃபிஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லா பேருமே வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்பும் வந்து பண்ணாங்கங்க. இந்த டைட்டானிக் கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சீன் வந்துட்டு அது தாங்க. இது செம்ம சீனுங்க. வாவ், அந்த கப்பல் வந்துட்டு நமக்கு வந்து அந்த பாறையில் பனிப்பாறையில் வந்து இடித்து நம்மளோட ஜாக்கும் நம்மளுடைய ரோஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நீ அப்படின்னு விட்டு கொடுக்காத இடம் வந்துட்டு. ஸோ இந்த இடம்தான். இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழுகாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து அந்த டைமில் சொல்கிறேன் நான். இப்போ படம் பார்க்குறவங்க எனக்கு வந்து தெரில. நீங்கள் வந்துட்டு யாராச்சும் இந்த சீன் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இல்லைன்னா கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள். வாவ், செம்மையாக இருக்குது பார்த்திங்களா. இதெல்லாம் தெரியுதுங்களாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அந்த ரெடி பண்ணி அந்த டான்ஸ் இருக்கும்ல, இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுவாங்கள்ல அந்த இடங்க. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வரும்போது வந்துட்டு ஆட்களே இல்லாமல் இருந்தாங்க. நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, உள்ளே வந்துட்டு ஆட்கள் வந்து வந்துருச்சு. வெளியில் போகும்போது சித்திரை திருவிழா மாதிரி கூட்டம் இருந்துச்சு அப்படி சொன்னேன்ல.
ஸோ ஆட்கள் வந்துட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒர்த்து ஃபார் மணினே நான் வந்து சொல்லுவேன். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 80 ரூபாங்க. ஸோ எல்லாருக்குமே என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு வேணும் 80 ரூபா. 3 வயசுக்கும் கீழே ஏதாச்சும் குழந்தைங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வரதா இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் கிடையாது. 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃப்ரண்ட்லேயுமே வந்து போட்டிருக்காங்க. செம்ம சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பர்டிகுலராக இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நான் வந்து எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதோட பார்ட் 2 வீடியோ நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.